நம்ம வந்து போகி கொண்டாடணுமா? போகியை எதுக்கு கொண்டாடணுங்கிறத தெளிவா விளக்கமா சொல்றேன், கேக்குறீங்களா? பழமொழியே இருக்கு, மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்டை எடுத்து கொளுத்துனானா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும்படி போகி பொங்கல்னு கொண்டாட வச்சாங்க. இதுதான் விஷயமா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க தெரிஞ்சது மட்டும் இருக்கக்கூடாது, 4 பேர்ட்ட போய் சொல்லுங்க, சரிங்களா? நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ற மாதிரி போகி பொங்கல் நம்ம ஏன் கொண்டாடுறோம்? அண்ணன்ட்ட கேட்போம், ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கிற வரையும் அண்ணனை விடக்கூடாது. அண்ணே வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. அண்ணே என்ன ஒரு குழப்பத்தோட சேர்ந்து இருக்கண்ணே. என்ன குழப்பம்? இப்ப நம்ம வந்து போகி கொண்டாடணுமா? போகியல் பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடி வர போகியலா? ஆமா. ஏன் திடீர்னு அந்த கேள்வி உனக்கு? இல்லை, நம்ம பரவலியில் நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தேன். சரி. அவங்க வந்து ஒரு மண்டையை கொஞ்சம் குழப்பி விட்டாங்க. என்ன குழப்பி விட்டாங்க? அது என்னன்னா, இப்போ வந்து நம்ம வேஸ்டான துணியை போட்டு எரிக்கிறதுக்கு பதிலாக அது ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு சொன்னாங்க. சரி சரி, அதுவும் நல்லது தானே. நம்ம ஏன் வேஸ்டா போட்டு அதை எரிச்சிட்டு இருப்போம்? வேஸ்டாவா? சரி. ஏன் அதை வேஸ்டா எரிச்சு அது வந்து காற்று வர மாசுபடுதுன்னு சொல்றாங்க. ஆமா. அதுல ஏன் நம்ம எரிக்கிறோம்? சரி, இப்போ உங்க மனசுக்குள்ள வந்து இப்போ போகியா அப்படிங்கிறது ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு, அப்படித்தானே? நீங்க சொல்றத பார்த்தோம் அப்படின்னா, காற்று மாசுபடுது, இதெல்லாமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எதனால மாசுபடுதுன்னு சில பேர் தெரிய மாட்டேது. அதாவது பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பொருட்களை எரிக்கிறதுனால தான் காற்று மாசுபடுது. சரி, போகியை எதுக்கு கொண்டாடணுங்கிறத தெளிவா விளக்கமா சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போகியா அப்படிங்கிறது கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு மாசத்தையும் நம்ம கணக்கு பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த மாசம் தான், தை மாசம் தான் முதல் நாள் வந்து தை பொங்கல் கொண்டாடுறோம். லாஸ்ட் மார்கழி லாஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா போகியல் அப்படிங்கிறது கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐப்பசி மாசத்துல இருந்து தெரியும், மழைகள் அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் இல்லையா? மழை பெய்யும், மழை சாரல் பனியாகும், அந்த சாரல பனி ஆகும், அதுக்கப்புறம் என்ன செய்யும், பனி வெயிலா மாறும், அப்படி மாறும். இப்ப இந்த மழை மாசத்துல என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து கூலிங், வெளியில இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செய்யும்னா மழைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ள தஞ்ச முடியும். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பனி மாசம் அதே இந்த ஈரம் இருந்து என்ன செய்யும்னா வீடுக்குள்ள ஃபங்கல்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். சரியா? ஃபங்கல்ஸ்னா அந்த பூஞ்சை, காளான், அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி உருவாகிறப்ப அதுல இருந்து சில பாக்டீரியாக்கள் வெளில வரும். அதுல இருந்து என்ன செய்யும்னா நமக்கு இருமல் வரலாம், தும்மல் வரலாம், ஜுரம் வரலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். சரியா? இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக வெயில் அப்படிங்கிறது வரப்போகுது. பொங்கல் வந்து நம்ம சூரிய பகவானுக்கு கொண்டாடுறோம். வெயிலுங்கிறது வரப்போகுது, என்ன செய்யணும்னா அப்போ உங்க வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. மழை மாசத்துல இவ்வளவு விஷயங்கள் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளோ பூச்சி போட்டுகள்லாம் இவ்வளோ வீட்டுக்குள்ள வந்து இருக்கும், அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுங்க அப்படிங்கிறத எல்லோருக்கும் தனித்தனியா போய் சொல்ல முடியாதுல்ல, எல்லோருக்கும் சேர்ந்த மாதிரி போகியல் அப்படின்னு சொல்லி போகி பொங்கல் அப்படிங்கிறத உண்டாக்கி வச்சாங்க. இந்த மாதிரி ஃபங்கல்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வீரம், அதாவது கண்ணுக்கு கூட தெரியாத இடம் இருக்கலாம், இடமே அசைவாங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி கொண்டு போய் பழைய பொருட்கள்லாம் தூக்கி போட்டுருவாங்க, எப்பயாவது தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல கிளீனா வச்சுக்கோங்க அப்படிங்க சொல்றதுக்காக தான் போகிகள் அப்படிங்கிறது. இன்னொருத்த கேட்டீங்க, பழைய துணி எல்லாம் ஏன் எரிக்கணும் அப்படின்னா, பழைய துணிகள் நம்ம யாருமே எரிக்க சொல்லலம்மா, நல்லா புரிஞ்சுங்க. இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன் அது வந்து எரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூச்சிகள் வரும். காலத்தில் என்ன செய்வாங்க, அந்த சாக்கு பை, ஏதோ ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு துணி இருக்கு இல்லையா, அந்த துணியில் என்ன செய்யும்னா பூச்சிகள் வரும். மூட்டை பூச்சின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஒரு பழமொழியே இருக்கு, மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்டை எடுத்து கொளுத்துனானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூட்டை பூச்சிகள் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு துணியும், எந்த ஒரு சாக்கு, இந்த மாதிரியான மரங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா வெளில போட்டுருங்க. வெளில போட்டோம்னா அது சும்மா இருக்கக்கூடாது, அது பரவும். அந்த மூட்டை பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? மூட்டை பூச்சி அடிச்சு போட்டோம்னா, கொண்டுட்டோம் அப்படின்னாலும் சாவாது. அந்த ரத்தத்துலேருந்து 10 மூட்டை பூச்சி வரும். இப்போ கொல்ல வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மூட்டை பூச்சியை கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யணும், நம்ம அதை ஃபயர் பண்ணி எரிச்சு தான் அதை நம்ம போடணும். அப்படிங்கிறதுக்காக தான் எரிக்கிறதுக்கு சொன்னது, சரிங்களா? இந்த மாதிரியான நல்ல துணிகளை நம்ம எரிக்க மாட்டோம்,
தேவையில்லாத விஷயங்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட மூட்டை பூச்சி தூக்கி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து ஒன்னால நான் எப்படி கெட்டு போக முடியும், இந்த மாதிரிலாம் வேணாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீட்டு வாசலை போட்டு எரிச்சு. இன்னொரு விஷயம், அந்த வீட்டு வாசலை ஏன் போட்டு எரிக்கிறாங்கிறப்ப எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம், சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க வீட்டை நம்ம காமிக்கிறது. ஏன்னா அக்காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் தண்ணி புழங்குறது சொல்லுவாங்க. இந்த வீட்டில் சாப்பிட்டது அடுத்த வீட்லேயும் சாப்பிடுவாங்க, அடுத்த வீடு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் யூஸ் பண்ண பொருட்களும் இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் நாங்கள் போகிகள் வீடு சுத்தம் பண்ணிட்டோங்கிறது வெளியில் காமிக்கணும். அப்படி காமிக்கிறது மூலியமாக தான் நம்மளும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் சுகாதாரமாக இருக்கணுங்கிறத ஒரு நாளாக நம்மளுடைய முன்னோர்கள் வச்சு அதை எல்லாருக்கும் தெரியும்படி போகி பொங்கல்னு கொண்டாட வச்சாங்க. இதுதான் விஷயமா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் தெரிஞ்சது மட்டும் இருக்கக்கூடாது, 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்கள். சரிங்களா? நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. சிவாய நம, பைரவாய நம.